Hi friends, welcome to Agatya Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, முளைக்கட்டின கம்புல இருந்து கம்பு பால் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த பவுடர்ல இருந்து மார்னிங் குழந்தைகளுக்கு டீ காஃபிக்கு பதிலா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி கம்பு பால் பவுடர் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. கம்பு நல்லா புடைச்சிட்டு நல்லா சுத்தமான கம்பாக எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றும் போது இந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்க கம்பெல்லாம் மேலே வரும். அப்படியே நல்லா 2-3 டைம் களைஞ்சி எடுத்தோம்னாலே நல்லா கம்பு சுத்தமாயிரும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஓவர் நைட் தட்டம் போட்டு மூடி நம்ம ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நல்லா 2-3 டைம் மறுபடியும் களைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கீழே ஊற்றிட்டு 2-3 டைம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் சின்ன கல் ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு டைம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிக்கலாம். ஒயிட் கிளாத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா சுட்டி டைட்டாக கட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம முளை கட்டுறக்கெல்லாம் கட்டுவோம்ல, அதே மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடலாம். டைட்டாக கட்டிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றில் இந்த மாதிரி தொங்க விட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி சுத்தமாக நல்லா வடிஞ்சு வந்துடும். தண்ணியோடு வச்சோம்னா நல்லா முளை கட்டி நம்மளுக்கு வராது. அதுக்கு தகுந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஒரு தட்டம் போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் அந்தளவுக்கு கரெக்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா டிஃபன் பாக்ஸில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக அப்படியே வச்சுருங்க. நான் ஓவர் நைட் மட்டும் வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா முளை கட்டி வந்திருக்குன்னு. கம்பு நல்லா முளை கட்டி வந்திருக்குங்க. இந்தளவுக்கு முளை கட்டி வந்தால் போதும். 1 நைட்லேயே இந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு முளை கட்டி வச்சுருந்த கம்பையுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த தண்ணியிலே களைஞ்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி மறுபடியும் ஒரு 2 டைம் விட்டு நல்லா சுத்தமாக களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 டைம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் களைஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி கூடாது. தண்ணி சுத்தமாக நம்ம வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கிற ஃபில்டரில் இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 2 பேட்சாக நான் மிக்ஸி ஜாரில் அடித்து இது கூட சேர்த்து போடுறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதே மறுபடியும் ஒரு டைம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற கம்பத்திற்கு நம்ம செடிகளுக்கெல்லாம் போடலாங்க. ரொம்ப சத்தானது. இதுக்கப்புறமா ஒரு சின்ன சலடை, ரொம்ப கண் சிறுசாக இருக்கிற சலடை, இல்லைன்னா கண் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற ஒயிட் கிளாத் துணி இருந்துச்சுன்னா அதில் மறுபடியும் ஒரு டைம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன திப்பிரி இருந்துச்சுன்னா நமக்கு பால் பவுடர் நல்லா வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டம் போட்டு மூடி ஒரு 4 hours பக்கம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. வெளியில் வச்சுருந்தா கம்பு புளிச்சிரும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா மேலே தண்ணி தனியாக, கீழே கம்பு பவுடர் தனியாக அப்படியே நல்லா பிரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், 4 hours நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம அப்படியே வடித்தோம்னா கலங்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலால் ஒரு கரண்டி வச்சு மேலே இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கீழே கம்பு பவுடர், அந்த பால் பவுட்ரு மட்டும் இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய ட்ரே அல்லது ஒரு தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டரில் இந்த மாதிரி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1 day ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. மேலே ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா மறுபடியும் மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடும். நான் ஒரு 2 days நல்லா காய வச்சுருக்கேன். காயும் போது நல்லா இந்த மாதிரி அதுவே வெடிப்பாக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோட் போட்டு 2 பல்ஸ் மோட் போட்டாலே போதுங்க. இந்த பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 பேட்சாக தனித்தனியாக சேர்த்து இப்போ மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாதுங்க. முக்கியமாக
கலர் மாறாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ராகி மால்ட்டெல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி தான். பட் அதிக குவான்டிட்டியில் வந்து கம்பு செய்யக்கூடாதுங்க. மினிமம் வந்து 1/2 kg ஒரு 1 kg அளவுக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு 1.5 மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கம்பு மட்டும் வந்து புளிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் அளவான குவான்டிட்டியில் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாறி ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாஸ்பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கம்பு பால் பவுடர் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேஸை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேங்க. இதுவே நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அல்லது தயிரோ மோரோ ஆறுனதுக்கப்புறமா தயிர் கூட கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்தும் கூட கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இது கூட வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக பாதாம் முந்திரி நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நட்ஸ் வந்து இது கூட தூள் பண்ணி சேர்த்துட்டோம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வந்து நம்ம கம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாத டயத்தில் சீக்கிரமாகவே இது வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கம்பில் நிறைய வகையான கால்சியம், மக்னீசியம், புரதம் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கனால அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.